காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். அமைச்சர் TRB ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். வேலைவாய்ப்புகள் இன்னும் பல கோடி ரூபாய் முதலீடுகள் இங்கே உறுதி செய்யப்படும் என்று அவர்களது அந்த CEO நேரடியாக முதலமைச்சர்களிடம் பேசி அதற்கும் உறுதியளித்து விட்டு சென்றிருக்கிறார். ஆக மொத்தம் 5 இனாகரேஷன். இதுல மிக முக்கியமாக என்னன்னா, தென் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வரும்பொழுது இங்கேயே வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு. அந்த உத்தரவுக்கு இணங்க நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், அருமை சகோதரர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மேற்பார்வையில் நான் முதல்வன் திட்டம் மூலமாக இங்கே பணிகள் அவங்க நிறைய பேருக்கு நீங்க இங்க ஒர்க் ஆர்டரும் கொடுத்தா நீங்க பாத்திருப்பீங்க. அதே போல வின்ஃபாஸ்டையும் கொடுத்திருக்கோம், அதை நீங்க பாத்திருப்பீங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமாக வேலை வாய்ப்புக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலம் இந்த பகுதியில தூத்துக்குடி வட்டாரத்தில் பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாலிடெக்னிக் எல்லாம் முடிச்ச பிள்ளைகளுக்கு ஏறத்தாழ 350 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுல ஒரு 304 பேரை நாங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து இவங்க 229 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறது வின்ஃபாஸ்டரோட மட்டுமே. இது மூலம் என்ன உறுதி செய்யப்படுகிறது என்றால், ஒரு முதலீடு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம். இதுதான் இதில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அதுல நான் நிச்சயமாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், குறிப்பாக இங்க நம்ம கலெக்டர் ரொம்ப சிறப்பாக பணிபுரிந்தார் நமது இளம்பகவத் அவர்கள், அவருக்கும் எனது நன்றிகளை நான் நிச்சயமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அது வேற மாநிலத்துக்கு போக வேண்டியது 3 நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாங்க போய் சொன்னோம், இந்த மாதிரி அவங்க வேற மாநிலத்துக்கு போறாங்க, ஒரு 3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, அப்படியே யோசிக்கிற உடனே கிளம்புனாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணுதான் சொன்னாங்க, அது தென் தமிழகத்துக்கு வரதா இருந்தா நான் நிச்சயமாக உனக்கு எல்லா சலுகைகளும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. போனோம், பேசணும் 3 நாட்கள் மீண்டும் அங்கேயும் இங்கேயும். குறிப்பா நம்ம CSK பைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களோட அட்வைஸ் இல்லாம இது நடந்திருக்காது, CMOட அட்வைஸ் இல்லாம. எனவே 3 நாட்களில் திருப்பி அதை வேற இடத்துக்கு போக வேண்டியதை இங்க தமிழகத்தின் பக்கம் திருப்பியிருக்கோம். குறிப்பா தென் தமிழகத்துக்கு பக்கம், அதுவும் தூத்துக்குடி பக்கம் திருப்பி இன்று தூத்துக்குடி ஒரு ஆட்டோமொபைல் உலகத்துல தூத்துக்குடியும் ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் தான். தூத்துக்குடி மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க போகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 5 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்தது திராவிட நாயகன் தான் என்பதை எல்லோரும் உலகம் பேசும். குறிப்பாக ஷிப் பில்டிங்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் இங்க வரவிருக்கிறது. அதிலும் இது எப்படி நம்ம சென்னை டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்களோ ஆட்டோமொபைல் கார் உற்பத்தியில, நம்ம தூத்துக்குடியை வெகு விரைவில் உல்சான் ஆஃப் இந்தியான்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஷிப் பில்டிங் மட்டும் இல்ல, இங்க இருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் அளவுக்கு நான் முதல்வன் திட்ட பயிற்சி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் TRB ராஜா கூறியிருக்கிறார். அதேபோல பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.